ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உத்தவ கீதையில் யது மகாராஜாவுக்கும் அவதூத சந்நியாசிக்கும் இருவருக்கும் இடையில் நடக்கின்ற சம்வாதத்தை பற்றி நாம் பேசி கொண்டு வருகின்றோம். அவர்கள் சம்வாதத்தை தொடங்குவதற்கு முன்பாக அவர்களுடைய நடக்கின்ற ஒரு பரிச்சயம், அதில் இப்போ நாமும் யது மகாராஜாவை பார்த்தோம். கிருஷ்ணருடைய பரம்பரையில் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னையே இருந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மகாராஜா. அவர் பெயரை வச்சு தான் அது யது குலம் யாதவ குலம் பேர் வந்துன்னு சொல்லி பார்த்தோம். திறமையானவர், தர்மவான் எல்லாம் சொல்லி பார்த்தோம். அவர் ஒரு அவதூத சன்னியாசியை பார்த்துட்டு அவர் இடத்துல சில கேள்வியை கேட்டார் சொல்லி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அந்த அவதூத சன்னியாசின்னா யார்? அவரும் சன்னியாசி தான். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா நியமங்களையும் கடந்தவர். ஆடை நியமமும் அவருக்கு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். வேணும்னா அவர் ஆடை உடுத்திக்கலாம், இல்லைன்னா உடுத்திக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கூட பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள் இல்லாமல் அவர்கள் தனியாக எங்கே தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கலாம். பொதுவாக என்ன பண்ணுவோம், பகல் நேரத்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க, இரவு நேரத்தில் அவங்களுடைய பயணம் இருக்கும். அப்படிலாம் நிறைய பேர் வாழ்க்கையை பார்க்குறோம். நம்ம ஸ்வயம் பிரகாச சுவாமிகள், ஜட்ஜி சுவாமிகள், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களையும் பார்க்குறோம். சதாசிவ பிரம்மேந்திரர் நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது. அப்படி இருக்கிறதுனால சமுதாயத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளையும் பார்த்துருக்கின்றோம். அதில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இவரும் அது போல் ஒரு அவதூத சன்னியாசி. அவர்களுக்கு சன்னியாசிகளுக்கு சில நியமங்கள் இருக்குது. ஆனால் அந்த நியமங்கள் கூட ஒரு பூஜை ஜபம் அது கூட இல்லாத, எந்த விதமான நியதியும் இல்லாதவர்கள். அவர்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அதற்காக அவர் எப்படி வேண்டுமானால் வாழ்வார்களா என்றால் இல்லை. தர்ம முறைப்படி வாழ்ந்து நிறைவு செய்து அவர்களை எப்படி வேணால் வாழ முடியாது. இருந்தாலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய எந்த விதமான நியமங்களையும் கடந்தவர்களாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகையினால அவருக்கு சாஸ்திரமே 100% விடுதலை கொடுத்து விட்டதான். ஆனால் அவர்களே சமுதாயத்திற்குள் வரும்பொழுது இந்த நியமத்துடனாக இருக்க வேண்டும் என்று நிறைய சொல்லியிருக்கு. சமுதாயத்து வெளியில் ஃப்ரீ பேர்டாக இருக்கலாம், சமுதாயத்துக்குள்ளே வந்தால் சில கட்டுப்பாடுகளோடு தான் அவர்கள் இருந்தாக வேண்டும், சமூக நன்மைக்காக. அதனால தான் சொல்லுவாங்க, அவதூத சன்னியாசிகள் உபதேசத்தை பின்பற்றலாமே தவிர அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடாது. லைஃப் ஸ்டைல் நமக்கு டீச்சிங் கிடையாது. ஆமாம், அவர் சொன்னார் நானும் அப்படி இருக்கேன், அப்படிலாம் கிடையாது. குருவனுடைய வாழ்க்கையையே சிஷ்யனுக்கு டீச்சிங் சொல்கிறது சரிதான். அதை பார்த்து சிஷ்யன் பின்பற்ற வேண்டும் என்கின்ற உபதேசமும் சரிதான். ஆனால் இன்னொரு கோணத்தில் அவருடைய வாழ்க்கை முறை இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் நிறைய தவம் செய்து எல்லாம் வந்திருப்பாங்க. குருவை பார்த்தா நிறைய தவம், அனுஷ்டானங்கள், சாஸ்திர விஷயங்கள், புரிந்து கொள்கிற தன்மை, நிதித்தியாசனம் எல்லாம் செய்து அவர் ஒரு லெவலுக்கு இருப்பாங்க. இப்போ பார்க்குற சிஷ்யன் அவரை போல் நான் இருக்கலாம் அப்படி சொல்லி நினச்சான்னா அது கூடாது. அப்பாவை பார்த்து பையனும் நானும் அப்படி இருக்கேன்னு சொல்ல முடியும், தாத்தாவை பார்த்து நானும் அப்படி இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அவர்கள் வாழ்ந்து நிறைவு செய்த வாழ்க்கையை நாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆகினால் நாமும் நமக்கு விதித்த நிறைவு, அதாவது முறையான நியமங்களை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். ஆக சிலதை செய்யலாம், சிலவற்றை செய்யக்கூடாது. ஆரம்ப காலத்தில் குருவானோ சாதாரணமாக தான் இருந்திருப்பார். அவர் நிறைய சாதனைகளாம் செய்து ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்திருப்பார். அவரை பார்த்து அவருடைய ஆரம்ப கால விஷயங்கள், நம்முடைய தேவைக்கான விஷயங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வகையில் அவர் கோயிலுக்கு போக மாட்டார், பூஜை ஜபம் செய்ய மாட்டார். சிஷ்யன் அதை பார்த்து நானும் அதை தான் செய்கிறேன்னா ஏற்கனவே செய்கிறதே இல்லை, அப்படிலாம் கற்றுக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, பார்க்குறோம், தெரியுது. நல்ல ஒரு உத்தமமான மகாத்மா சாது இருப்பார். அவரை பார்த்துட்டு நானும் அப்படி இருப்பேன்னு சொல்லி சொன்னால் அவர் கடந்து வந்த பாதை இருக்கு. அதுதான் சொல்கிறேன். ஆக குரு செய்வதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. அதே நேரம் குரு வேறு நான் வேறு என்று அப்படியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ரொம்ப கேப்பும் வந்துவிடும். இதில் கூட பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க.
சிலது தான் குரு செய்கிறது நம்ம செய்ய முடியும், சிலதெல்லாம் நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்த அனுஷ்டானங்களை நீங்கள் செய்கிறது இல்லைன்னா கேட்கக்கூடாது. சரி, உணவில் அனுஷ்டானத்தில் வாழ்க்கை முறைகள்லாம் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பார். ஆக பல கால பயிற்சியில் குரு சில விஷயங்களை செய்து ஜெயித்திருப்பார், ஜெயம் கொண்டிருப்பார். அப்படி இருக்கலாம். குரு ஒருவேளை சாப்பிடலாம், சிஷ்யனுக்கு முடியுமா? அவர் கேப்ப கஞ்சி தான் குடிப்பார், இவர் குடிக்க முடியுமா? அதுக்காக குரு இதை தான் குடிக்கணும்னு சொல்ல மாட்டார். அவனுக்கு என்ன வேணும், ஒரு தாய் போல இருந்து எல்லாம் பார்த்துக்குவார். அதே நேரத்தில் அப்படியே நான் கடைப்பிடிக்கணுன்றது சிஷ்யன் நினைக்கக்கூடாது. குரு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே உட்காந்து தியானத்தில் இருப்பார், இது ஜபம் பண்ணுவார், ஏதோ ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அப்படி நாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதெல்லாம் இருக்கு. ஆக வாழ்க்கையிலும் சரி சாதனத்திலும் சரி அப்படியே குருவை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது. குரு செய்வதையெல்லாம் சிஷ்யன் செய்யக்கூடாது. குருவை பார்த்து தான் சிஷ்யன் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்குரியது என்னவோ அது குரு சொல்லி தருவார். அதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். குரு சிலதெல்லாம் ஒரு கோணத்தில் பின்பற்றுவார், சில கோணத்தை விட்டு இருப்பார். அது காரணங்கள் இருக்கும். நானும் அப்படியே சொல்லி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு புத்த மடத்தில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு என்ன சொன்னாரோ, எல்லாரும் ஒன்றா உட்காந்து எல்லாரும் பார்க்குற போல தான் நம்ம சாப்பிட்ணும், யாருக்கு வித்தியாசமான சாப்பாடு வேறுபாடான சாப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, குரு மட்டும் டைனிங் ஹாலுக்கு வரதில்லை. சிஷ்யர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு. சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி, இவர் என்ன தான் சாப்பிட்றார் இல்லையா? சில ஆசிரமத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் மட்டும் நல்லா பாலும் தயிரும் தேனும் பழமுமா சாப்பிட்றாருப்பா, சிஷ்யர்கள் வரையும் சாப்பாடு தான்ப்பா கொடுக்குறாரு. இவங்க என்ன சாப்பிட்றாரு பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, எப்படியோட முயற்சி பண்ணாங்க, முடியல. அப்புறம் அதை பார்த்தே தீர்வது சொல்லிவிட்டு அவருடைய அறையில் போனால் அறை கதவுலாம் மூடி இருக்குது, வேற எங்கே ஜன்னல்லாம் மூடி இருக்குது தெரியல. அதுக்காக அந்த கதவுல சாவி துவாரம் இருக்கு இல்லையா, அது வழியாக பார்க்குறாங்க. அவர் பார்த்தா அவர் தன்னோட முதுகை காட்டிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரியும் இது போல் எத்தனை பேர் பார்த்துருப்பார். இந்த பேரக்கோணெல்லாம் என்ன சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், டேய் உங்கள் அப்பனுக்கே அப்பன்டா நானே, நம்மளை ஏமாத்துற போல சிலதெல்லாம் பண்ணோம். என்ன பண்ணி பார்க்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, கதவை உடைச்சிட்டு உள்ளே போனாங்க. வரட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போன உடனே பார்த்தாங்க என்ன இருந்ததுன்னா, சில காய்ந்த சருகுகள், தழைகள், இது போல் சிலது தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போல் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், அது போல் சிலது தான் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே நமஸ்காரம், என்னப்பா ஆச்சுன்னா, இல்லை நீங்கள் எங்களை விட்டுட்டு இங்கே விசேஷமாக சாப்பிட்றீங்களா பார்த்தோம், இதெல்லாம் எங்களால் சாப்பிட முடியாது, நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இருக்கு அப்படிதான் இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது, அவங்க என்ன சொல்லி கொடுத்தா அதை கடைபிடிச்சா நம்ம அவங்கள போல் வரலாம். அது வரையில் என்ன பண்ணணும், காத்து இருக்கணும். அந்த தவங்களையெல்லாம் நம்ம செய்து தான் அதிலேருந்து வெளியே வர முடியும். ஆக எல்லாத்தையும் கடந்து வந்த பிற்பாடு தான் குரு வாழ்வதை சிஷ்யன் பின்பற்ற முடியும். பின்பற்றணும் கூட இல்லை, அவனும் அந்த நிலைக்கு வந்துடுவான். ஆக அவதூதர் மூலம் ஒரு இன்ஸ்பயர் ஆகலாம். ஆனால் அவரை போல் நானும் இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த அவதூதர் கிரகஸ்தனாக பிரம்மச்சாரியாக இருந்த அந்த சன்னியாசியாக இருப்பார். அவதூதராக இருப்பவர் எங்கு வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சாஸ்திரம் ஒரு ஜீவனுக்கு கொடுக்குற முதல் நிபந்தனை இருக்குது, முதல் கண்டிஷன் யார் தெரியுங்களா? அவன் யாரை தெரியுமா மதிக்கணும், போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும்? அம்மா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அம்மா அப்பா தான் முதல்ல, அம்மா தான் மாதா. அம்மாவோட குணம் நடத்த தான் குழந்தைங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். தாயினுடைய அந்த தாக்கம் இருக்காது தான் அதிகமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் பை மதர் சொல்லுவாங்க. இரண்டாவது அப்பா. காரணம், கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு அம்மாவால் பிடிக்க முடியாது. அம்மாவை என்ன பண்ண தப்பு பண்ணா அப்பா எடுத்து சொல்லிவிடுவேன் அப்படி தானே சொல்கிறோம், அப்பா எடுத்து சொல்லிவிடுன்னு சொல்லுவேன். அடுத்தபடி என்ன, அப்பாவும் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன் சொல்கிறோமா இல்லையா? குழந்தைங்கள இடத்துல டீச்சர்கிட்ட சொல்லி டீச்சர் என்ன பண்ணுவார், குரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு அறிவியம் கொடுத்து நிறை மனிதன் ஆக்கி விடுவார். அதனால் தாயும் தந்தையும் குரு, தாயாகவும் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு குரு. ஆமாம். காரணம், தாய் இடத்துல இருக்கிற அன்பை பெற்றிருந்தவன் தாயை விட்டு தகப்பன்ற அரவணைப்பை விட்டு ஒரு குருவிடத்தில் வந்தா அந்த 2 பேர் இடத்துல கிடைச்சி அந்த அன்பையும் அரவணைப்பையும் யார் கொடுத்தாகணும்?
குரு தான் கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. ரெண்டாகவும் இருந்து மூன்றாவது நண்பனாக இருந்த அறிவை கொடுக்க குருவாகவும் இருந்து அவனை பூர்ணத்துவம் அடைய வைப்பார், நிறைவடை வைப்பார். அடுத்து குரு இடத்துலேருந்து இல்லறத்துக்கு வரான். அங்கே யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும்? இல்லறத்துக்கு வந்த பிற்பாடு அம்மா கட்டுப்பாடு, அப்பா கட்டுப்பாடு, குரு கட்டுப்பாடு. அப்புறம் இல்லறத்துக்கு வந்த பிற்பாடு சாஸ்திரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இவன் வாழறான். சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுத்து, ஏன்னா குருவான சாஸ்திரத்தை தான் சொல்லி கொடுத்துருப்பார். குருவும் சாஸ்திரம் வேறு இல்லை, அவர் வழிகாட்டியிருப்பார். சாஸ்திர முறைப்படி வாழணும். அதனால தான் குருவிடத்தை வந்து செல்லும்போது ஒருவனுக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையை உருவாக்கி விட்டுருப்பார், சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை உருவாக்கி இருப்பார். ஆமாம், அதனால தான் சொல்லுவாங்க, அம்மா அப்பா எல்லாரை விட அதிகமான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்னா சாஸ்திரத்தில் இடத்துல தான் நமக்கு இருக்கணுமா, தர்மத்தின் இடத்துல இருக்கணும். அதை விட்டு நம்ம விலகி விடவே கூடாது. அந்த ஸ்ரத்தையை உருவாக்குறது தான் குருவினுடைய வேலை. அப்படி உருவாக்கி விட்டால் அவனை அறியாமல் அவன் சாஸ்திரத்தின் வழியில் தான் வாழ்வான். தப்பே செய்து அவட ஒரு குற்ற உணர்வோடு தான் செய்வான். அது சரியில்லையே, இது தப்பாச்சே, குரு அப்படி சொல்லி கொடுக்கலையே, நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே, இருந்தாலும் கூட அவன் மாற வேண்டும். அந்த குற்ற உணர்வோடு செயல் செய்யும் என்ன ஆகணும், நாளாக ஆக அந்த குற்ற உணர்வை அவனை திருத்திடும். நிறைய பேர் குற்ற உணர்வே இல்லாதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம் இல்லையா. ஆக பக்குவம் இல்லாமல் இன்னொரு ஒன்று இருக்குது. பக்குவம் இல்லாமல் ஒருத்தனுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கக்கூடாது. ஃப்ரீடம் யாருக்குன்னா பக்குவப்பட்டவனுக்கு தான் ஃப்ரீடத்தை கொடுக்கணும். இல்லை என்ன பண்ணணும், ஓரளவு கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கணும். பக்குவம் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் ஒருவனை வீணாக்கிவிடும், சமுதாயத்தை சீரழித்து விடும். ஆக சாஸ்திரத்து பிற்பாடு என்ன பண்ணுது, சாஸ்திரம் முறையே அதெல்லாம் செய்த பிற்பாடு, சாஸ்திர ஞானம் வந்த பிற்பாடு சாஸ்திரமும் சொல்கிறது, என்னிடத்துல உனக்கு என்ன கட்டுப்பாடு வேண்டாம், உனக்கு விடுதலை கொடுத்து விட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப உயர்ந்த நிலையில் ஞான நிலைக்கு வந்த பிற்பாடு ஞான நிஷ்டன் ஆகும்பொழுது சாஸ்திரமும் சொல்கிறது, என்னிடத்துல நீ சார்ந்திருக்க வேண்டியதில்லை, உனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்து விட்டேன். சாஸ்திரம் சுதந்திரம் கொடுத்து. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் உள்ள சன்னியாசிகளிலேயே ஒருவித சன்னியாசி தான் அவதூதர். தர்மமே வடிவாக அவர்கள் வாழ்வார்கள். அவர்களால் அதர்மமாக வாழவே முடியாது. அதனால எது தர்மம் எது அதர்மம் சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், அப்பொழுது வாழ்ந்து கொண்டுள்ள சான்றோர்களை பார்த்து தெரிந்து கொள், அவர்களை கேட்டு தெரிந்து கொள். காரணம், தர்மமானது மிக மிக சூக்ஷமானது. எந்த இடத்துல எது தர்மம் என்று நாம் நிர்ணயம் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை அதெல்லாம் நிர்ணயம் பண்ண. நமக்கு சந்தேகம் வந்ததுன்னா என்ன பண்ணணும், அப்படி இருக்க பெரியவங்கள மகாத்மாக்களுக்கு போய் கேட்டு என்ன பண்ணுறது சுவாமி சொல்லி கேட்டு. ஆக சாஸ்திரமானது ஞானிக்கு சுதந்திரம் தருகின்றது. அவர்கள் சமுதாயத்துக்குள்ளே வாழலாம் அல்லது சமுதாயத்து வெளியிலும் வாழலாம். சமுதாயத்துக்குள்ளே வாழனா இப்படி இரு, சமுதாயத்து வெளியில் வாழனா ஓகே நீ இருந்துட்டு போகலாம். ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை அது விதிக்கும். சில பேர் காசிக்கு போவாங்க, அங்கே அகோரிகள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், மனித மாமிசம் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் அதிகமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தாமச புத்தியோடு கூடிய சன்னியாசிகள் என்பது சொல்லப்படுகின்றது. அவதூதர்கள் எப்படி அப்படிப்பட்ட அகோரி சன்னியாசிகள் இருக்காங்களன்னா, அந்த இடத்துல அவதூத சன்னியாசிகள் அகோரி சன்னியாசியாக குறிப்பிடப்படவில்லை. அதில் ஞாபகம் வச்சுக்கணும். அவதூத சன்னியாசி அகோரிகள் அப்படியும் இல்லை. அகோரிகள் பற்றி நிறைய விதமான தப்பு அபிப்பிராயங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நிறைய இப்போது நிறைய மீடியா அந்த இதெல்லாம் வந்த பிற்பாடு யாரோ என்னென்னோ எடுத்து போடுறாங்க, எல்லாருக்கும் வருது. அடுத்து நாகா சன்னியாசிகள், அப்படி சில சன்னியாசிகள் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் இந்த பிரயாக்ராஜில் நடக்கிற இந்த இதில் வரிசையாக வராங்கள்லாம் ஒரு மாதிரி ராஜாக்கள் சமஸ்தான அதிபதிகள் போல் அப்படி தான் வர்றாங்க. அவர்கள்லாம் இந்த சமுதாயத்தை தர்மத்தை காப்பாற்றுவதற்கு வந்த படை வீரர்களாக உருவானவர்கள், சமயத்தை காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு எந்த நியமும் யாரும் இல்லை, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வடக்கெல்லாம் அவங்களுக்கு உச்சபட்சமான அதிகபட்சமான மரியாதை நமஸ்காரம் சமுதாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தென்னாட்டில் வந்து அந்த தமிழகத்தை வந்தால் தான் நமக்கே தெரியுமே என்னன்னு சொல்லி. ஆக அவதூதர்கள் என்பவர் ஞானிகள் அல்லது சாஸ்திரத்தை புரிந்து கொண்டவர்கள். அவதூத சன்னியாசி எல்லாமே ஞானிகளாக இருக்க வேண்டும் என்பதில்லை. வைராகியத்திற்காக அப்படி இருக்கலாம், அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் தர்மத்திற்கு உட்பட்டு இருப்பார்கள், அதர்மமாக வாழ மாட்டார்கள். ஞாபகம் வச்சுக்கணும், அதர்மமாக வாழ மாட்டார்கள். ஆக அகோரிகள் என்பது வேறு, அவர்களும் சமுதாயத்துக்குள் வரமாட்டார்கள், அவதூதனும் வரமாட்டான்.
2 பேரும் வரமாட்டான், வரக்கூடாது. இந்த அவதூத சன்னியாசிகள் அப்பப்போ சமுதாயத்துக்குள்ளே வந்து ஏதோ தேவைன்னா அழைச்சவனே ஏதோ 4 விஷயங்களை உபதேசம் செய்வார்கள், அவ்வளவுதான் இல்லையா? சரி, ஆக சாதுர்மாசிய விரதம் போல் அந்தந்த காலங்களில் வந்து உபதேசம் செய்து விட்டு செல்வார்கள் நம்ம அழைச்சோம்னா. ஆனாலும் அவதூதன் கண்டிப்பாக உபதேசிக்க வேண்டும் என்ற நியமம் கூட அவன் இடத்துல இல்லையா. சாமி நான் வந்திருக்கேன், எனக்கு எதுனா சொல்லுங்கள், அதை சொல்லுங்கன்னா விரும்பினா சொல்லலாம், இல்லைன்னா என்னால் அமைதியாக இருந்துடுவார். அதுவும் அவரை வந்து கட்டுப்படுத்தார். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நல்ல ஒரு குருவை அல்லது சாஸ்திரம் படித்த குருவை பேச வைக்கின்ற சக்தி தகுதி யாருக்கு இருக்குன்னா நல்ல ஒரு சிஷ்யனுக்கு தான் இருக்குது. நல்ல சிஷ்யனாக ஒரு முமுட்சுவாக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனால் தான் ஒரு குருவை, நல்ல சாஸ்திரம் படித்த குருவை பேச வைக்க முடியும். வேறு எதற்காக அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. கைவேலி நவனி ஆசிரியர் சொல்கிற அடங்கிய விருத்தியான், ரொம்ப அமைதியாக இருக்கான், நல்லவனா தெரிகிறானே, அவனுக்கு நம்ம இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும், அவராக நினைக்கணும். அப்படி நினைக்கிற அளவுக்கு இவனுடைய தகுதியும் பக்குவம் இருந்து நான் பார்த்தா சரி இவனுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நினைப்பார். இல்லைன்னா அவரை வேறு யாராலும் பேச வைக்க முடியாது. சாமி நான் கார் அனுப்புகிறேன், என் வீட்டுக்கு வந்து கிளாஸ் நடத்திட்டு போங்க, நத்திங் டூயிங். ஆமாம், எதுக்காக வரணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை, வரவும் மாட்டார். சிஷ்யனோட தகுதியை பக்குவத்தை பாரு இவன் சொல்லிக் கொடுங்க அவர் மனசில் நினச்சாருன்னா, சங்கல்பம் பண்ணார்னா, சரி உட்கார் உனக்கு சொல்லிக் கொடுன்னு முடிவு பண்ணிட்டார்னா, அதுக்காக என்ன வேணால் மெனக்கெடுவார், என்ன வேணால் இறங்கி வருவார், அது வேறு விஷயம். வேறு எதுக்காக அவர் வாய் திறந்து பேசணுன்ற அவசியம் இல்லை. அவதூத சன்னியாசிகளும் முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைன்னா இல்லை, ஏன்னா சாஸ்திரம் அப்படி முழு உரிமை கொடுத்துருக்கும். ஆக அவதூதர், ஞானி, இளைஞன், சன்னியாசி. இளைஞனாக இருக்கார் சொல்கிறார் இந்த உத்தவகீதையில், இளைஞராக இருக்காராம், ராஜாவுக்கு உபதேசம் செய்கின்றார். இவர் சமுதாயத்துக்குள் ஏதோ அந்த எல்லாம் மரத்தடியில் போயிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டு இருந்திருப்போம். அந்த ராஜா எதனா காட்டுவாசியாவோ அல்லது எங்கன்னா காட்டு பக்கமோ வெளியவோ ஊருக்கு வெளியே எதனா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். பார்த்தோன்னே அவர்கிட்ட கேட்குறான். ஒருவர் அவதூதர் என்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கார், அதையும் பார்ப்போம். ரொம்ப நல்ல அர்த்தம் அதை நான் சொல்கிறேன் பாருங்க. பொயிட்டுக்காக இருக்குது, இருந்தாலும் நான் அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். ஆ சொல்லி சொன்னால் அக்ஷரத்வா, அவதூதரில் வரக்கூடிய ஆ என்பதற்கு அக்ஷரம், அழியாத ஞானத்தை பெற்றவர் சொல்லி அர்த்தமா. அவதூதர் என்ற வார்த்தையில் இருக்க முதல் எழுத்துக்கு பேர் அழியாத ஞானத்தை பெற்றவர்கள். அதனால் இவர் அழியாதவர். இவர் அழியாதவர்னு என்ன, உடல் அழியும், ஆனால் ஆத்மாவாகிய நான் என்ன, அழியாதவன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையில் எனக்கு மரணமில்லை சொன்ன கவிஞர் இருக்காரு, சொன்ன ஆள் போயாச்சு தானே. அப்போ உடல் அழியும், ஆனால் ஆத்மாவாகிய நான் அழிவதில்லை. இந்த வீட்டில் கொழுக்கட்டை பண்ணுவாங்க, பிள்ளையாரதுக்கு பண்ணுவாங்க, அதுக்குள்ளே என்ன வைப்பாங்க, பூர்ணம் வைப்பாங்க. அந்த கொழுக்கட்டுக்குள்ளே இருக்க பூர்ணம் சாப்பிட்ற சந்தோஷமாக இருக்கும். அந்த கொழுக்கட்டில் இருக்க பூர்ணம் நமக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குதோ அது போல் அது உள்ள இருக்கிறதுக்கு பூர்ணம் தான் பேர். இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே இருக்க பூர்ணம் என்னென்னா, அங்கேயும் கொழுக்கட்டையில் பூர்ணம் இருக்குது, இந்த கொழுத்த கட்டைக்குள்ளேயும் பூர்ணம். இங்கே பூர்ணம்னா என்ன, ஆத்மா பூர்ணம். அத பூர்ண இதம் பூர்ணாத் பூர்ண முதச்சது. அந்த வார்த்தை ரொம்ப அழகாக பிரித்து படிச்சுன்னு வரும். அதுவும் பூரணம், இதுவும் பூர்ணம். பூர்ணம்னா வேற ஒரு அர்த்தம் இருக்குது. 2 நாள் 3 நாள் ஆகிட்டா குழம்புல வரும் பாருங்க பூர்ணம், அது இல்லை. பூர்ணம் புத்து போச்சுன்னு பாருங்க. அந்த பூர்ணம் நல்லா இருக்குது. சின்ன வயசில் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கொழுக்கட்டை பண்ணுவேன், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவோம். கொஞ்சம் நேரத்தில் மாவு இருக்கும், பூர்ணம் தீர்ந்து போய்டும். எங்கே போயிருக்கேன்னா, ஆமாம் நீ ஹெல்ப் பண்ணது போதும், போயிட்டு வா, அனுபவம் தானே. அது கொழுக்கட்டையில் இருக்கிறது பூர்ணம், இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே இருக்கிறதும் ஆத்மா என்கின்ற பூரணமே. ஆக இங்கு அக்ஷரத்வாத், அழியாத ஞானத்தை பெற்றவர், அதனால் இவர் அழியாதவர். வா ஆ வா வாழ வரேண்யத்வாத், வரேண்யம் சொல்லி சொன்னால் இவர் நம்மால் நாடப்பட வேண்டியவர். எங்கெல்லாம் சாஸ்திரம் ஞானம் தெரிஞ்ச மகான்கள், பெரியவர்கள், ஆத்ம ஞானத்தை புரிந்தவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நாடி நாம் நமக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். வரன்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்க, அது போல் இங்கே நாடப்பட வேண்டியவர். கையில் ஒரு பைசா இல்லாமல் சுற்றி கொண்டுள்ளவன் அவர் மகாராஜா நாடி செல்கின்றார். எப்படி பாருங்களேன், அவர் இடத்துல ஒன்றும் இல்லை. கௌப்பீன வந்தக கழு பாக்ய வந்தக சொல்கிறார். அவர் இடத்துல இவர்கிட்ட அது கூட இல்லை, ஒரு மன துணி கூட இல்லை. அவர் ராஜா தேடி போகிறார். ராஜா எப்படிப்பட்டவர்னா
அங்கே வா சொல்லி சொன்னா நம்மால் நாடப்பட வேண்டியவர். அப்படிப்பட்ட புகழ், செல்வம், அதிகாரம், பதவி இருந்தாலும் கூட ராஜா என்ன பண்ணுறாருன்னா நாடி போகிறார். நாமும் நாடி போகணும். அடுத்து தூ சொல்லி சொன்னா தூத சம்சாராத், சம்சாரத்தை துயரத்தை விட்டவன் சொல்ல அர்த்தம். அவனுக்கு எந்த வகையிலும் துயரமே இல்லை. தூத சம்சாரா அவதூ. அடுத்து தா சொல்லி சொன்னா தத்துவமசி அர்த்த சித்தத்வா. தத்துவமசி என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொண்டு அதில் சித்தியை அடைந்தவன். நான் அதுவா இருக்கின்றேன் என்று நன்கு புரிந்து கொண்டான். நான் அதுவா இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா எதுவாக இருக்கார்? தத்பத அர்த்தத்துக்கும் தொம்பத அர்த்தத்துக்கும் அசிபதத்துக்கும் அர்த்தத்தை புரிந்து நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன். அதனால தான் சொல்லுவோம் தத்பதம். அந்த தத்துவமசி என்பது உபதேச மகா வாக்கியம், குருவானவர் நமக்கு சொன்னது. அடுத்து அதை பெற்றுக்கொண்ட சிஷ்யன் திருப்பி அவன் எதுவாக இருக்கிறான்னு சொல்லி குரு கேட்டா இவன் திருப்பி சொல்லக்கூடிய வாக்கியமானது அனுபூதி மகா வாக்கியம் சொல்லுவோம். அது என்ன? அகம் பிரம்ம அஸ்மி, நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன்னு திருப்பி சொல்லணும். தத்துவமசி சொன்ன குருவுக்கு நீங்கள் அதுவாக இருக்குன்னு திருப்பி சொல்லக்கூடாது. அவருக்கு தான் நமக்கு தான் சொல்லிட்டார். அவர் தான் அதுவாக இருக்கார். நான் என்னவா இருக்கேன்? அகம் பிரம்ம அஸ்மி. முன்ன பிரம்ம அஸ்தின்ற அறிவு இருந்து பிரம்மன் ஒன்று இருக்குன்னு நினச்சான். இப்போ அந்த பிரம்மமாக நானே இருக்கின்றேன். அஸ்மி அஸ்தி அஸ்மி அர்த்தம் புரியுது. பிரம்ம அஸ்தி. குரு இடத்த உபதேசத்தை போய்ட்டு புரிகிற வரைக்கும் புரிஞ்ச பிற்பாடு நான் அதுவாகவே இருக்கின்றேன். இப்படிப்பட்டவர் தான் அவதூதரா. நான் அதுவாக இருக்க நீ செய்சித்திர மிகன் இருக்கான். தாய்மன்னர் சொன்ன அதுவாக இருக்குது எனக்கு பெரிய விசித்திரத்தை பண்ணியிருப்பான். நான் வேறு எதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நீ அந்த என்றும் உள்ள நித்தியமான மாறாத மறையாத இரவாத பரவாத ஆனந்த ஆத்மா என்று எனக்கு நீ சொல்லி கொடுத்தியே, அது பெரிய விசித்திரம் இல்லை. ஆனால் நான் அதுவாக தான் இருந்தேன், எனக்கு தெரியல. நான் வேறு எதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுட்கலந்தா யான் அறியாது இருந்தாள். நான் என்னோட தான் இருந்தேன். குரு வந்து ஏதோ ஒரு பீரோவை திறந்து ஒரு செக்கை எடுத்து இதுதான் உனக்கு எதனா கையில் கொடுத்துட்டு போனாரா? என்னையே எனக்கு அளித்த நின்னையானு நினைவேனே, அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணு ஞான வரதனே, என்னையே எனக்கு அளித்த நின்னையானு, என்னை தான் பற்றி சொல்லி கொடுத்தேன். நான் அதுவாக இருக்க நீ செய்சித்திர மிகன் என்றுக்கான். எந்த வடவாள் பரம குரு வாழ வாழ அருளிய நந்தி மரபு வாழ என்றடியர் மணமகிழ வேத ஆகம துணிவு இரண்டில்லை ஒன்றென்னவே வந்த குருவே, வீர் சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவே. தாய்மன்னர் தன்னோட குருநாதர் தனக்கு தத்துவமசி மகா வாக்கியத்தை உபதேசித்த அந்த தன்மை ரொம்ப அழகாக சொல்கிறார். தான் புரிஞ்சு கொண்டதை சொல்கிறார். ஒரு இடத்த சொல்கிறார், நான் முக்தியை பெற்றுக்கொண்டேன், பராபரமே எனக்கு ஏதும் குறைவில்லைன்னே சொல்கிறார். நான் முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறார். நான் ஜீவன் முக்தன் அவர் வார்த்தையிலே அவர் டிக்ளேர் பண்ணுறார். ஆணவத்தினால இல்லை, தத்துவத்தை புரிந்த புரிதலினால் அப்படி சொல்றார். ஆக தத்துவமசி என்ற வாக்கிய அர்த்தத்தை உணர்ந்தவர் அவதூதர் அப்படி சொல்லி சொன்னா இதுதான் அர்த்தம். யார் அழியாத அறிவை கொண்டவரோ, எல்லாராலும் நாடப்பட வேண்டியவரோ, சம்சாரத்தை விட்டவரோ, தத்துவமசி அர்த்த சித்தி உள்ளவர் அவதூதர். இப்படிப்பட்ட அவதூதரை யது மகாராஜா அணுகி கேள்வி கேட்டார். இவ்வளோ தூரம் வரம் பாருங்க, ட்ராவல் பண்ணுறோம். எப்படிப்பட்டவரை ராஜா அணுகினார் அது சொல்லணும் இல்லை, அந்த தகுதியை சொல்லணும். இப்படிப்பட்ட உயர்வான ஒருவர் தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராஜா சென்று அணுகினார். அதனால தான் பகவத்கீதை சொல்லும்போது உலகத்திலே உயர்ந்த ஒரு ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனும், உலகத்திலேயே அந்த ஜெகத்குருவிட உபதேசத்தை பெறக்கூடிய உயர்ந்த தகுதி உள்ள சிஷ்யனும், ரெண்டு பேர் யார்? ஒன்று கிருஷ்ணன் குருவாக இருந்து அர்ஜுனன் சிஷ்யனாக இருந்து கேட்டான். உயர்ந்த நிலை அவங்களுக்கு கிடைச்சது தான் பகவத்கீதை. 700 ஸ்லோகங்கள் உபதேசம் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அந்த வார்த்தைகள்லாம் அமிர்த வச்சனங்கள். ஆமாம், இன்றைக்கும் படிக்கிறவங்களுடைய மனதில் ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சொற்கள். அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. அதனால தான் பார்க்குறேன். அதே போல் இங்கேயும் யது மகாராஜா சாமானியமான ஆள் இல்லை, அவரும் பெரியவர். அவர் நாடி சென்ற அவதூதர் இருக்கார், அவருடைய பெருமை மகிமை என்னன்னா அதுவும் சொல்கிறார். அப்படிப்பட்ட அவதூதரை இங்கு பதில் தரப்போகின்றார். இந்த அவதூதர் ஞானி, அவர் பெயரெல்லாம் இங்கே சொல்லலை. ஆனால் ஒரு விளக்க ஆசிரியர் தத்தாத்ரேயராக இருக்கலாம் சொல்லி ஒரு விளக்க ஆசிரியர் சொல்கிறார். அப்படி இருந்து பார்க்கும்போது பல தத்தாத்ரேயர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகின்றது. இதிலிருந்து பார்க்கும்பொழுது
புராணங்களில் வருகின்ற தத்தாத்திரேயர் என்கின்ற வடிவம் ஒன்று இருக்குது. சேந்தமங்கலத்தில் அந்த சுயம்பிரகாஷ் சுவாமிகள் சன்னதிக்கு சமாதிக்கு மேலே தத்தாத்திரேயருக்கு ஒரு சன்னதி இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. நம்முடைய பூஜ்ய சுவாமிஜி அவங்க அந்த இடத்த எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய விசேஷமெல்லாம் செய்திருக்காங்க. நம்முடைய சத்குருநாத் சுவாமி அவங்க சேந்தமங்கலத்தில் நாமக்கல்லேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டரில் நல்ல ஒரு சிறிய குன்றில் ஒரு பெரிய ஒரு ஏரியினுடைய இடையில் அமைஞ்சிருக்கிறது. அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். ஆக நமக்கு அவரா என்றால் நமக்கு தெரியாது, தத்தாத்திரேயர் இருந்தாலும் அப்படி ஒரு உரையாசிரியர் சொல்கிறார், நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஆக அவதூத சன்னியாசில் பலருக்கு தத்தாத்திரேயர் என்று பெயரும் இருக்கின்றது. தத்தாத்திரேயர் கோத்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படிலாம் சொல்கிறது இருக்குது. நிறைய விசேஷமான இருந்து கொண்டு இருக்குது, நமக்கு தெரியறதில்ல நிறைய பேருக்கு. அதனால் இந்த விளக்க ஆசிரியர் தத்தாத்திரேயர் தான் இவர், அவரை தான் இந்த எத்து மகாராஜ் சந்திச்சார்னு சொல்கிறார். அது கஞ்சித் அப்படி சொல்லியிருக்கு, யாரோ ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரோ ஒரு சன்னியாசி வழிபோக்கர் இருந்துக்கிட்டு அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவர் தேஜஸ் இவரை ஆட்கொண்டது. இவரும் அவர் இடத்துல கேட்டார். சில நேரம் அப்படி தான் அமையும். நாம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க தேடும்போது கிடைக்காது. சில நேரம் தேடல் இருந்து கொண்டு இருக்கும்பொழுது எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஆட்கொள்வார், வாழ்க்கையில் கிடைக்கும். அப்படி கிடைச்சிருந்தால் அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஜென்மாந்திரமாக செய்கிற சுக்கிரத்தினுடைய பிரயோஜனமும் அதுதான். நல்ல ஒரு குரு கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. பிறவி பிணியெல்லாம் போக்கக்கூடியவர். குரு உருவாகி மௌன கொள்கையை உணர்த்தினேன், அதனால் கருவுருவாவது எனக்கு இல்லைன்னு சொல்கிறார். மீண்டும் ஒரு அம்மாவை தன் நாம் பிறக்க போகிறதில்லை. இந்த காயமோ பொய்யென்ற திருவுருவாளர் அனுபவ நிலையை சேரும் ஆவலோ மெத்த அருவுருவாகி அல்லவாகி சமயம் கடந்த அளவில் ஆனந்த வடிவை சொல்கிறார். தாய்மன்னர் சொல்கிற தன் குருவினால் எனக்கு ஞானம் கிடைச்சிது, மறுபடியும் நான் இன்னொரு அம்மாவத்தில் போய் பிறக்க போகிறதில்லை. அப்படிப்பட்ட பெரியவங்களுடைய அந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுனால நான் நிறைவாயிட்டேன், நல் முக்தியம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஞானியான அவதூதரிடம் எது மகாராஜா கேட்கின்ற கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன பாருங்க. இந்த 7வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம். நான் ஸ்லோகத்தை சொல்ல போகிறது பகவான் உவாச்ச போல் இங்கே எத்து உவாச்சன்னு சொல்லி வரும். அவர் கேட்குறார், நீங்கள் எங்கிருந்து இந்த அறிவை பெற்றீர்கள்? நம்ம யாரா பசங்களை பார்த்தா படித்தா நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்குறோங்களே, அதுபோல் நீங்கள் எங்கிருந்து இந்த அறிவை பெற்றீர்கள், எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் வந்தது? அதுதான் ஸ்லோகத்தின் சாரம். இதற்கு பதிலைத்தான் அவதூதர் சொல்லப் போகின்றார். எங்கிருந்து, எந்த இடத்திலிருந்து இந்த அறிவு உங்களுக்கு வந்துள்ளது? இதிலிருந்து என்ன தெரியுதா? எது மகாராஜாவுக்கு தெரிகின்றதான், இவருக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்குது, என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒரு அறிவு அவரிடத்தில் இருக்குது. ஆகவே அவர் அறிவாளி என்று இவன் உணர்ந்துள்ளான். அது ரொம்ப முக்கியம். நம்ம எதிரிலேயே பெரிய அறிவாளியாக ஞானி இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சாதானே அவர் இடத்துல என்ன கேட்கணும்னு தெரிய முடியும், உணர முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சாதாரணமாக தரும். அவர் அறிவாளி ஞானினா 2 கொம்பை முளைச்சிருக்கும், ஒன்றும் கிடையாது. ஒரு பிரம்மச்சாரி, நாங்கள்லாம் பாடம் கேட்டுக்கிட்டு சுவாமி இடத்துல, எனக்கு ஒரு நல்ல ஒரு குருவை பார்த்து சொல்லுங்களேன், அனுப்பி வைங்களேன்னு சொல்லி கேட்டார். எப்படி இருக்கும் தெரியல, இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காரு, அது விஷயம் வேற. ஆக எது மகாராஜ் தெரிஞ்சுதா, ஒரு பெரிய ஒரு ஞானி, அறிவு ஒரு இடத்துல இருக்கு. இந்த அறிவை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? இங்கு அறிவு சொல்லி சொன்னால் ஞானம் சொல்லி அர்த்தம். இந்த சன்னியாசி அழைக்கிறார், ஹே பிரம்மன், அவர் கூப்பிடுறார் அவரை, ஹே பிரம்மன். பிரம்மன் சொல்லி சொன்னால் பிராமணரே என்று ஒரு அர்த்தம். இங்கு ஞானி என்று தான் பொருள் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறார். துஜன், ஞானத்தால் நீங்கள் பிறப்பெடுத்துள்ளீர்கள். ஞானத்துக்கு பின் நாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்க, அது வேறாக இருக்கும். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். ஞானத்துக்கு பிறகு முழுமையாக மாறிய ஆட்டிடியூட், பாவனையுடன் உலகத்தை பார்த்து அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். நமக்கே தெரியும் அந்த நியூ விஷன்லாம், அந்த கண்ணு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் காட்டும். கண்ணு வேறு மாதிரி மாற்றி காட்டிச்சு ஞானத்துக்கு பிற்பாடு சொல்லி சொன்னால் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஆமாம், அதெல்லாம் அப்படி காட்டாது. மனசில் வந்த மாற்றம், அந்த உலகத்தை பார்க்குற விதமே விஷனே வேறு மாதிரியாக இருக்கும். ஆமாம்,
ஆகவே பிரம்மன்னு சொல்லி கூப்பிடும். ஞானியே, ஓ பிராமணரே, குதக இயம் புத்தி, எங்கிருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைத்தது? ஆமாம், இந்த புத்திக்கு ஒரு அடைமொழி சொல்கிறார், சுவிசாரதா, தெளிவான நுட்பமான ஆழமான மேன்மையான இந்த அறிவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சி, யார் உங்களுக்கு உபதேசித்தார்கள்? மேன்மையான அறிவு வந்ததா? எல்லாருக்கும் அறிவு இருக்குது, இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள அறிவு விசேஷமான அறிவாக எனக்கு தெரிகின்றது. இந்த பராவித்யா என்கின்ற மேலான பிரம்ம ஞானம், இதை எப்படி நீங்கள் சம்பாதித்தீர்கள்? வாழ்க்கையில் பாருங்க, பல பொருள்கள் சம்பாதிக்கிறோம், பொருளை சம்பாதிக்கிறோம், உண்மைதான். அதை விட இன்னொன்று ஒன்று வேணும், அறிவை சம்பாதிப்பது ரொம்ப முக்கியம். அது தத்துவ ஞான ஆத்ம ஞான அறிவை சம்பாதிப்பது என்பது எங்கே கிடைக்கும்? என்ன கொடுத்தா கிடைக்கும்? யார் கொடுப்பாங்க? ஆக ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த அறிவை நீங்கள் அடைந்து ஆசாத்திய ரொம்ப விசேஷமான அறிவு தான். அந்த அறிவுடைய மேன்மையை சொல்லுகின்றார். இந்த அறிவுடைய மேன்மை என்ன? நீங்கள் எந்த அறிவை நீங்கள் அடைந்த காரணத்தினால், கடைசி சொல் பாலவத்து, அது ரொம்ப முக்கியம், குழந்தையை போல சரத்தி வாழ்ந்து கொண்டுள்ளீர்கள். குழந்தை எப்படி இருக்கும்? எப்போ சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு ஒரு சிரமமும் தெரியாது, ஒரு கஷ்டமும் தெரியாது. என்ன தான் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறது என்ன கஷ்டப்பட, குழந்தை எப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். அதுபோல் உங்களால் எப்படி வாழ முடியும்? பாலவத்து சொல்லுவாங்க, பாலவத்து உண்மத்தவத்து சொல்லுவாங்க. பாலரோடு பெய்ப்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானீர்த்தம் செய்கை பராபரமே சொல்லுவாங்க. குழந்தைக்கும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். அது ஏதோ கேட்டுதுன்னா கிடையிலனா அழும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உடனே சந்தோஷமாகிடும், யார்கிட்ட ஒன்றா இருக்கும். அதுபோல் உங்களால் எப்படி இருக்க முடியும்? நம்ம இருக்க முடியுதா? குழந்தை போல் இருக்க முடியுதா? எப்படி உங்களால் குழந்தை எப்படி இப்படி நல்ல ஒரு விதமான தயக்கமும் இல்லை, நினைவாட்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க, ஆனந்தமாக இருக்குங்க, ஒன்றும் இல்லை உங்களுக்கு, அடுத்து என்ன ஏது ஒன்றும் இல்லை. எந்த ஒரு அறிவை நீங்கள் அடைந்த காரணத்தினால் ஒரு குழந்தையை போல சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். குழந்தையை போல சொன்னால் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பெயின் தான் இருக்குமே தவிர சைக்கலாஜிக்கல் பெயின் எல்லாம் அது கிடையாதான். ஃபிசிக்கல் பெயின் எதுனா இருக்கும், சைக்கலாஜிக்கல் பெயின் அது கிடையாது. நமக்கு ரெண்டும் இருக்குது. அது பசித்தான் அழும், வேறு விதமாக சாப்பிட்டு தான் அது பாட்டு இருந்துக்கு. சரி, நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் அதனால் சொல்லணும்னு உங்களுக்கு ஷேர் பண்ணின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு பெரியவங்க இடத்துல யார் கூப்பிட்டாலும் உடனே போயிடும், அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுடும். இது சாப்பிட்லாமா, இவங்க யார், என்ன, வேண்டிங்களா வேண்டாதுங்களா, அதெல்லாம் கிடையாது. நாம் தான் என்ன பண்ணுறோம், அந்த ஆண்டிக்கிட்ட போகாதே, இந்த அங்கிள்கிட்ட போகாதே, நாம் தான் சொல்லி வேற்றுமை உருவாக்கும். அதே யார் இடத்துல வேணால் போகும். டோட்டல் ட்ரஸ்ட்டு அதுக்கு இருக்குமா, டோட்டல் ட்ரஸ்ட்டு. யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கும். இப்போலாம் முதலாம் ட்ரெயினில் போனால் எல்லோரும் கூட பேசுவாங்க. இப்போல்லாம் என்ன தெரியுங்களா, யாரும் யார் கூட பேசுகிறதே இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, எல்லாம் வேகமாக ஓடி வந்து எது பெட்டி படிக்கலாம் வச்சுட்டு உடனே என்னென்னா அதை பார்த்து உக்காந்துருக்குறேன். முதலாம் ட்ரெயினில் பழகினவர்கள் வாழ்க்கை முழுக்க நண்பர்களாக சொந்தக்காரங்க கூட இருந்த காலெல்லாம் உண்டு. ஒருத்தர் எடுத்து பேசுறது. ஆனால் ஒன்று கேட்டுக்கோங்க, நீங்கள் எந்த ஊரில் இறங்க போகிறீங்கன்னு கேட்டுங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் இறங்க தந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தெரியாத இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டா அதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த குழந்தைகள்லாம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக எதனா கொடுக்கலான்னு சொன்னால் யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அப்படி ஒரு திட்டம். அது சாமியார் கொடுத்தா வாங்கவே கூடாது. இந்த சாமியாருங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், பூச்சாண்டி என்ன, பூச்சாண்டி காட்டுறது என்னத்துங்களா, பூச்சின்னா என்ன, நல்ல திருநீர் பூசிய ஆண்டி. சாமியாருக்கு தான் சன்னியாருக்கு தான் ஒரு பூச்சாண்டி, வேற ஒன்று பூச்சாண்டி காட்டுறேன்னு அர்த்தம் என்னதுங்களா, நல்ல பூசிய ஆண்டி சாமியார்னு அர்த்தம். அவங்கள பூச்சாண்டி ஆக்கி வச்சுட்டோம். அது வளர யாரையும் நம்பக்கூடாது, பொறாமை வந்துடுது. அது பாரு, அந்த அங்கிள் வராரு, அப்பா இல்லைன்னு போய் சொல்லு, நாமளே போய் சொல்ல கற்றுக் கொடுப்போம். அது ஓடி வந்து என்ன தெரியும் சொல்கிறான், அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார் அங்கிள் அப்படின்னு சொல்லிடும். அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார் சொல்லிவிடும். அதுக்கு தெரியாது, பாவம், நாம் தான் சொல்லி கொடுக்குறோம். ஆக வத்து என்றால் குழந்தையை போல. அதுக்காக குழந்தையெல்லாம் ஞானி, பைத்தியக்காரங்களாம் ஞானி அப்படிலாம் இல்லை. வத்து என்றால் போலன்னு சொல்லி அர்த்தம்.
இல்லையா? குழந்தைக்கு அப்படி விருப்பு வெறுப்பு பொறாமை முதலிய குணங்கள் இல்லையா? அதுபோல் அவர் என்னென்னா அது சந்தோஷம் மகிழ்ச்சியாக பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது, வெறுப்பு வெறுப்பு இருக்காது, எல்லோரும் ஒரே மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருப்பார். எப்படி நீங்கள் சஞ்சரிச்சிருக்கீங்க? இந்த அறிவை அடைந்து நீங்கள் குழந்தையை போல் எப்படி இருக்கின்றீர்களோ அந்த அறிவை எங்கிருந்து பெற்றீர்கள்? எனக்கும் கொடுக்க வேணும்னு கேட்டுருவோம். அடுத்து இன்னொன்று கேட்குறான், எந்த ஒரு கர்மத்திலும் ஈடுபடாமல் இருக்கின்ற நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கு? நமக்கு எதனா செய்யணும், செய்தது மூலம் எதனா ரிசல்ட் கிடைக்கணும், அதில் தானே சந்தோஷம் அடைகிறோம். நீங்கள் அதுவும் எதுவும் செய்யறதில்லை, எப்படி ஒரு காரியம் செய்யாத சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆகவே இந்த சந்தோஷ மகிழ்ச்சிக்காக எந்த செயலும் நீங்கள் ஈடுபடுவதே இல்லையே, ஆனாலும் சந்தோஷமாக இருக்குங்க. சில பேருக்கு என்ன தெரியுங்களா, மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் இவங்களுக்கு துக்கம் வந்துடும். அது எப்படி அவங்க சந்தோஷமாக அவங்க எப்படி பேசலாம்? சில பேர் அப்படியே இருக்காங்க. எனக்கு தெரியுது, இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு இல்லாத ஏதோ ஒன்று அவர் இடத்துல இருக்குது, அதுதான் புத்தி. அடுத்து இன்னொன்று சொல்கிறான், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, உங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலும் செய்கிறதில்லை, மகிழ்ச்சிக்காக நீங்கள் எதுவும் செய்கிறதில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை பாருங்கள், மகிழ்ச்சிக்காக எதுவும் செய்கிறதில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கீங்களே. ஆக ஞானத்துக்கு முன்பு சந்தோஷத்துக்கு என்று பிளான்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் இதை பார்க்கணும், அதை கேட்கணும், இதை போகணும், அது செய்யணும், அப்படிலாம் இருக்குது. அது எதுக்கு? நம்முடைய மகிழ்ச்சிக்காக. ஆனால் ஞானத்துக்கு பிறகு ஞானி வாழ்கின்றான், ஆனால் சந்தோஷத்துக்காக என்று எதையுமே செய்வதில்லை. ஞானமே அவனை எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துள்ளது. ஏன்? அவன் தன்னையே அந்த சந்தோஷத்தினுடைய சொரூபமாக வடிவமாக புரிந்து கொண்டான். சக்கரை என்ன பண்ணிச்சான், ஒவ்வொரு கடையாக போய் இனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டுச்சான். அதுபோல் இவனே அந்த சந்தோஷத்தினுடைய சொரூபம் புரிந்து கொண்ட பிற்பாடு அங்கே என்ன குறைவு இருக்கு? ஞானமே அவனை எல்லா நேரத்தையும் சந்தோஷமாக வைத்திருக்கின்றது. அகர்த்துகு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார், எந்த ஒரு புதிய கர்மத்தையும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக செய்யாமல் இருந்து கொண்டு அதே சமயத்தில் ஒரு குழந்தையை போல சந்தோஷமாக இருக்கின்றான். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, சொல்லாமல் நான் போயிட்டு அவங்களுக்குன்னு தெரிய போகிறதில்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு ஞானியாக, ஒரு அவதூதனாக, ஒரு சன்னியாசியாக இருந்தால் அவர்களாம் இப்படி இருப்பார்கள் என்ற உயர்ந்த ஒரு கருத்தை எல்லாம் இங்கே சொல்லிக்கிறதுலாம் பெரிய ஒரு விஷயம் தானே, தெரிஞ்சிருப்போம் இல்லையா? நாம் செய்கின்ற செயலெல்லாம் நம்ம சந்தோஷப்படுத்தி கொள்வதற்காக செய்கின்றோம். அதில் தான் என்னென்னா, சந்தோஷத்துக்காக செய்கிற செயல்கள் இருந்து தான் துக்கமே வரும். எல்லா தோஷங்களையும் நீக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். கடைசியில் என்னென்னா இருந்தது ஒரே ஒரு தோஷம், என்ன தெரியும்? சந்தோஷம். அதுவும் கல்யாணத்துக்கு பிறகு போயிடுச்சான். சாமி நீங்கள் சொல்லு. சில விஷயங்களை சந்தோஷத்துக்காக பண்ணுவோம், அதில் தான் துக்கமே வந்துடும் நமக்கு இல்லையா? சரி, இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. இது வரைக்கும் சொன்னது ஒரு அர்த்தம், ரெண்டாவது அர்த்தம் இருக்குது. நீங்கள் ஞானத்தை அடைந்த பிறகு மீண்டும் எந்த ஒரு அறிவையும் அடைய முயற்சி செய்யவில்லையே, அது ஒரு பெரிய விஷயம். இந்த கேள்வி தான் முண்டகோபநிஷத்தில் சிஷ்யன் குருவத்தில் கேட்குறான். எதை அடைந்த பிறகு வேறு எதை அடைய வேண்டியதில்லையோ, எதை அறிந்த பிறகு வேறு எதையும் அறிய வேண்டியதில்லையோ, அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி அறிவை எனக்கு கொடுங்கள் சொல்லி கேட்குறான். அந்த கேள்விக்கு பதில் தான் முழு முண்டகோபநிஷத்து. எதை அடைந்தால் வேறு எதையும் அடைய வேண்டியதில்லை, எதை அறிந்த பிறகு வேறு எதையும் அறிய வேண்டியதில்லையோ அதை பற்றி அறிவை கொடுங்க. அதே போல் இங்கு நீங்கள் ஞானத்தை அடைந்த பிறகு மீண்டும் எந்த ஒரு அறிவையும் அடைய முயற்சி செய்யவில்லை நினைக்கிறேன். நான் நிறைய டேட்டா கலெக்ஷன் என்ன தெரியுங்களா, பெரிய ப்ராப்ளம் தான். ஆமாம், மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன தெரியணும் அது தெரிஞ்சுக்கணும். புத்தரை பற்றி சொல்லுவாங்க, அவர் நடக்கும்பொழுது கூட பார்த்தா எது வரையில் நடக்கிறதுக்கு தேவை அந்த அளவுக்கு தான் பார்ப்பாராம். ஆமாம், யுக தர்ஷிபி எந்த அளவுக்கு நான் தான். நாம் என்ன பண்ணுவோம், எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ போய் விழுந்துட்டு வருவோம், அங்கங்கே பார்த்துட்டு. அது எது அளவுக்கு வேணுமோ அவ்வளோ தான் போவாராம். அது புத்தருடைய விக்கிரகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு சாந்தம், அந்த கண்ணில், அந்த முகத்தில், அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்துடும், ஞானத்தினுடைய விளைவு. ஆக நீங்கள் அடைந்த அறிவு, அந்த அறிவின் அளவிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியை, அதுக்கு மேலே அறிய வேண்டியது எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், அவர் அறிவு நிறைவாகிவிட்டு.
இந்த இன்டலெக்சுவல் கியூரியாசிட்டி இருக்க, இந்த அறிவில் இருக்க அரிப்பு, அதுவும் சாதாரண மக்கள் சுலபமாக போகிறதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும். இவருக்கு அதுவும் இல்லையாம், அதுவும் இல்லை. இதெல்லாம் ஞானத்தில் அது ஞானிகளாக இருப்பவங்க கூட ஒரு அளவீடாக சொல்கிறோம். அதுக்காக ஒரு புதுசாக என்ன போய் சொன்னால் வேண்டாம் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல மாட்டார். அதை அறிஞ்சு அவர் ஒன்றும் அடைய போகிறதில்ல, அறியாத ஒன்று இழக்க போகிறதும் இல்லை, அவ்வளவுதான். எத் ஞாத்வா என்று அறிந்து வேற எதையும் அறிய வேண்டியது இல்லையோ, ஏதத் ஞானேன சர்வ ஞானம். அப்படி நீங்கள் எந்த ஒரு அறிவை அடைந்து வேறு எந்த அறிவை அடைய நீங்கள் முயற்சிப்பதில்லையோ, யாராவது உங்களுக்கு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னால், ஞானியத்துக்கு சொன்னால் என்ன ஆகுமா? ஞானின்னு சொல்லுவார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், போயிட்டு வாப்பேன். அதாவது கைவேல் நவனத்தை அழகாக சொல்லுவார், செத்த பிணமானது எழுந்து நடக்கிறதுன்னா யாரோ சொன்னான், ஓஹோ அவ்வளோதான். சூரியன் அப்படியே நிலவு போல் அப்படியே குளுமையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா, அப்படியா, சரி. பெருசாக அவருக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஆச்சரியமானது எதுன்னா நான் தான், அந்த ஆத்மா தான். அதுவே புரிஞ்ச பிற்பாடு இந்த உலகத்துக்கு எதுவுமே அவனுக்கு ஆச்சரியம் இல்லை. அழகான ஒரு பாடல் சற்று ஞாபகம் வரல, கைவேல் நவனியத்தை அழகாக இருக்கு. ஆமாம், நான் எப்படி இருப்பான்னா, மாதவம் செய்யணும் செய்வர், ஆமாம், வாணிபம் செய்யணும் செய்வர். எதை பற்றியும் அவருக்கு ஒரு யோசனை இல்லை. ஒன்றிய சவம் வாழ்ந்தது என்றாலும் ஒன்றும் அவர் மனசில் ஒரு ஆச்சரியம் வராதான். இருக்கத்தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போகிற வழியிலே முழிச்சிட்டாருன்னா அவரை யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வீட்டில் கொண்டு சேர்த்துக்கோமா, என்னவோ தெரியல, பேய் பிசாசு போட்டு வந்துடுவோம். அதான் சொல்கிறேன், தெரியக்கூடாதுன்னு சொல்லி இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாலும் பிரம்மத்தை சொல்லி சொன்னால் கூட சரிப்பா, நாம் அதுவாக தானே இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டார். சத்தியம் உலகப்பட்டு சொல்லி சொன்னால் மித்தியான்னு தெரிஞ்சுக்குவார். ஏன் ஒன்று பேசுனா நீ சத்தியத்தை சொல்ல போகிற, இல்லைன்னா மித்தியாவை சொல்ல போகிற, இது ரெண்டு தவிர்த்து வேறு என்ன உலகத்தில் இருக்குது, அந்த அளவுக்கு தெளிவான். ஒன்று சொன்னால் சத்தியத்தை சொல்ல போகிற, இல்லைன்னா மித்தியாவை சொல்ல போகிற, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது, ஏதோ போயிட்டு வா சொல்லிட்டு வர. இது மேலே என்ன இருக்குது? ஆகவே என்ன புதிய அறிவை அடைய முயற்சி அவருக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் புகழ் செல்வம் எதுவாயினும் அது கரைந்து போய்விடும் சொல்லி அவர் நன்கு தெரிந்திருக்கின்றதான். ஆயுளே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்புறம் என்ன அடைய போகிறதுன்னு. ஒரு 80 வயசில் ஒரு ஏதோ ஒன்று பெரிய ஒரு இது கொண்டு வந்து கொடுக்குறாரு, இவ்வளோ செல்வம் இருக்குது அப்படி சொன்னால் என்ன அடையிறதுக்கு இருக்கு போகிறது? உடம்பே போக போகிற உடம்புக்கு என்னென்னதை கொடுக்குறதுல என்ன இருக்க போகிறது? ஆக இந்த அறிவு மட்டும் கரைந்து போகாத அறிவு அவருக்கு இருந்து கொண்டு இருக்கான். ரொம்ப அழகாக சொல்கிறார், மீண்டும் மீண்டும் அறிவை அடைய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்ற எண்ணம்லாம் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். குத்தக இயம் புத்தி, இந்த புத்திக்கு முன் தெளிவான மேன்மையுடைய உயர்ந்த உத்தமமான இந்த புத்தி எங்கிருந்து வந்து அவன் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்து விடுபட்டு சொல்லு இருக்கு. அதாவது பவான், நீங்கள் இப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்களே இந்த உலகத்தை, இவ்வளோ விவகாரம் இருந்து கொண்டு இந்த உலகத்தின் தன்மையை அறிந்து கொண்டு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன சொன்னால் இந்த உலகம் பொய்யானது, அனர்த்தமானது, உண்மையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இருந்தாலும் கூட மற்றவர்களாக அப்படி நினச்சாலும் நீங்கள் இதிலிருந்தெல்லாம் விலகி இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கீங்கன்னா உங்கள் அறிவுடைய தார்டியம் என்னவோ அதை எனக்கு சொல்லி கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றான். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதோடு போதும், இதுக்கு மேலே சொன்னால் ரொம்ப நமக்கு இந்த அடுத்த வகுப்பில் வரல சுவாமி அந்தர்யோகத்தை ரொம்ப தாழ்த்தி சொல்கிறீங்க. போதும், இதோடு நிறுத்திக்கிங்க, ரொம்ப தாழ்த்தியாக இருக்கு. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.